பிரைஸ் தி லார்ட். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியிலே நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த வாக்குத்தத்தமான வசனம் ஏசாயா புஸ்தகம் 43வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே தண்ணீர்களை கடக்கிறது போல, அல்லது தண்ணீருக்குள்ளே மூழ்கிறது போல, அல்லது அக்கினியிலே நடக்கிறது போல உங்களுடைய சூழ்நிலைகள் ஒன்று இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அழகாக இந்த வசனத்திலே சொல்கிறார், நான் உன்னோடு இருப்பேன். ஆம்பரியமானவர்களே, அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகத்திலே வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே அநேக விதமான பிரச்சனைகளை நம்மை சூழ்ந்திருக்கலாம். நம் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே தான் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நாம் வாழ முடியாது. பிறத்துருவானவன் நம்மை மூழ்கடிக்க பார்ப்பான். ஆனால் நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை வேண்டும். நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை நம்மோடு இருக்குமா என்று சொன்னால், இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாம் சமாதானமாக, சந்தோஷமாக, நம்மை சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அதற்கு நடுவிலே நாம் சந்தோஷமாக, சமாதானமாக கர்த்தருடைய பாதுகாப்போடு வாழ முடியும். எஸ், அவர் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட தேவையில்லை. அதே போல தான் 2 உதாரணத்தை நாம் சொல்ல முடியும் வேதத்திலிருந்து. ஒன்று, அக்கினி ஜுவாலையில் போடப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுக்குள்ள உறுதியான ஒரு விசுவாசத்தோட எந்த பிரச்சனை வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நாம் பயப்பட தேவையில்லைங்கிற விசுவாசத்தோடு இருந்ததுனால அவர்களோட கர்த்தர் 4வது நபராக அந்த அக்கினி ஜுவாலையில் இருந்தவர்களை, அவருடைய அந்த அக்கினியுடைய அந்த ஸ்மெல் கூட அவர்களிடத்தில் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களோட இருந்தது. அதே போல தான் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். கைதியாக பவுல் கொண்டு செல்லப்படுகிற, கைதியாக கொண்டு போகிற நேரத்தில் புயல் வந்துவிட்டது. மூழ்கி போவார்கள் போன்ற சூழ்நிலை இருந்தது. ஆனால் பவுல் ஆண்டவருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பலத்தோட அங்கே இருந்த மற்றவர்களையும் மற்ற மனிதர்களையும் பாதுகாத்து அவன் கரை சேர்த்தான். அதற்கு அவனுக்கு கர்த்தர் மேல் இருந்த விசுவாசம், வசனத்தில் இருந்த நம்பிக்கை. ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி, இந்த வாக்குத்தத்தின்படி கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, இப்படியாக விசுவாசத்தோடு இருந்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வரக்கூடிய அக்கினி போன்ற, அல்லது கடல் போன்ற, அல்லது மூழ்கி போகிற போன்ற பிரச்சனை, அல்லது அக்கினி ஜுவாலையில் நடக்கிறது போன்ற பிரச்சனை எது இருந்தாலும் நம்மோடு அவர் வசனம் அழகாய் சொல்லியிருக்கார், நான் உன்னோடு இருப்பேன். வசனத்தை நாம் பிடித்து கொண்டு நாம் கரை சேர்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பார். பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு இருப்பேன். ஆமென். God bless you.